ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டின்னருக்கு வந்து புளிக்கறி செய்ய போகிறோம். இந்த புளிக்கறி வந்து ரொம்ப சிம்பிளான கறி. நாங்கள் வந்து இந்த புளிக்கறி தான் சொல்லுவோம். ஸோ வாங்க நம்ம அந்த வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் வெந்தயத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ருசியாக இருக்கும். ஸோ வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சென்று 6 பல் பூண்டு நாங்கள் அப்படியே சேர்த்துருக்கோம். வெட்டி தோலை மட்டும் ஆஞ்சு, நாங்கள் வெட்டலாம் இடிக்கல அரைக்கல எதுவுமே பண்ணலாம், அப்படியே சேர்த்துருக்கோம். ஸோ நீங்களும் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. 2த்தையும் போட்டு நல்லா கிளறுங்க. பூண்டை இடிக்கக்கூடாதுக்காக அப்படியே போடுங்க, அப்போ தான் ருசியாக இருக்கும். ஸோ நல்லா கிண்டியதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சு தக்காளி பழம் நாங்கள் வந்து 2 சின்ன தக்காளி பழத்தை சின்னதாக வெட்டிக்கிட்டோம். அதை போட்டு அதையும் கிளறணும். அந்த தக்காளி பழம் நல்லா வெந்து லம்பூட்டாய் வர வரைக்கும் நல்லா கிளறிட்டு நீங்கள் என்ன பண்ணாக்கா வெட்டி வச்ச உருளைக்கிழங்கும் கேரட்டையும் அதில் சேர்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து முள்ளங்கிழங்கு போடலாம், முள்ளங்கிழங்கு போடலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் முள்ளங்கிழங்கு சேர்த்துக்கல, நாங்கள் வந்து உருளைக்கிழங்கும் கேரட் மட்டும் தான் போட்டிருக்கோம். கேரட் வந்து ஒரு கேரட்டு, உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கோம். அப்படி உங்கள் முள்ளங்கிழங்கு போடலாம், முள்ளங்கிழங்கு நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, போட்டு நல்லா வதக்குங்க காய்ஸ். இது நல்லா பொரியணும். உருளைக்கிழங்கு முக்கியமாக ரொம்ப பூட்டாகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு காசு நல்லா இருக்காது. ஸோ அதை போட்டு கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அரைச்சி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஓகே, இஞ்சி சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான உப்பு ஏன் போடுறோம்னாக்கா அதெல்லாம் நல்லா வேவறதுக்கு அதனால உப்பு போடுறோம் அதில். ஓகேவா? ஸோ உப்பு வந்து ரொம்ப போடாதீங்க, லைட்டாக போடுங்க, நம்ம திரும்பி கறியில் போடுறோம். ஸோ போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, கிளறி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா வெட்டி வச்ச கத்திரிக்காய் வந்து நாங்கள் பாருங்கள் சின்ன சின்னதாக வெட்டிருப்போம், அதே சைஸ்லேயே வெட்டுங்க, ரொம்ப சின்னதாக வெட்டக்கூடாது. அதை சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறணும். ட்ராயாக தான் தெரியுமா காய்ஸ், நீங்கள் எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்றினா ட்ராயாகவே கத்திரிக்காய் போட்டு கிளறுங்க. ஓகே, தருங்க கத்திரிக்காய் நாங்கள் எந்த சைஸில் விட்டுருக்கோம் அதே விட்டுங்க. இந்த கறி வந்து நாங்கள் முன்னே கோயிலுக்கு போகும்போது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனால் இந்த கறியை வச்சு கோபிஸ் பரட்டி அப்புளுப்பு வச்சு அதெல்லாம் போட்டு செய்வாங்க, ரொம்ப ருசியாக இருக்கும் காய்ஸ். இந்த கறி நீங்கள் செஞ்சிங்கன்னா சமயமாக இருந்து நீங்கள் எதுவுமே போடணும், அப்புளுப்பு மட்டும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்புளுப்பு இல்லைனா கோபிஸ் யோக்கான காம்பினேஷன். ஓகேவா? ஸோ இப்படி இது பண்ணி இது நல்லா வெந்து வரக்குள்ளே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் கிளறிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா அந்த கத்திரிக்காய் நல்லா கொதிச்சு பாருங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், அதாவது கறித்தூளை வந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி தேவையான அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து மீன் கறித்தூள் பாய்க்கிறோம், நீங்கள் வந்து கோழி கறித்தூள் கூட பாய்க்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதோட மெயின் திங்ஸ் வந்து புளி தான், அதுதான் முக்கியம். புளி தான் அந்த ருசியை கொடுக்குது. ஸோ புளி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த தூள் தண்ணியை கரைச்சி அதில் ஊற்ற பிறகு கொஞ்சோண்டு உப்பு, புளியை கரைச்சி ஊற்றிட்ட பிறகு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் குறவா போட சொன்னாக்கா அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. ஸோ நீங்கள் திரும்பியும் இந்த புளி ஊற்றி கொதிக்கிறதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்து இந்த கறியில் உப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ருசியாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் கேஎஸ்கே என்டர்பிரைஸ் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கறியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.